ஸ்தர ராசிகளிலே ரொம்ப வலிமை வாய்ந்த அதிர்ஷ்டசாலி ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசின்னு சொல்லலாங்க. வீடு மன சொத்து சுகம் எல்லாமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்க்கையோட கோலத்தில் போராட்டங்கிறது உங்களுக்கு அதிகம் தான். எல்லா ராசிக்காரங்களை விடவும் இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாக சட்டுன்னு எதுவும் கிடைக்காது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை கூட இவங்க போராடி பெற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மத்திய வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது உண்டுன்னே சொல்லலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். பெரும்பாலுமே செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால வீர ஆவேசங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனத்துக்காக, மொழிக்காக, மண்ணுக்காக, நீருக்காக போராடக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கன்னு சொல்லலாங்க. அநியாயத்தை தட்டி கேட்க, அதர்மத்தை தட்டி கேட்க எந்த இடத்துலையும் தயங்க மாட்டீங்க. கண்டும் காணாமல் உங்களால் இருக்க தெரியாதுன்னு சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு ஒன்றுனா பதறி போய் உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. பாதிப்போ இழப்போ எதுவாக இருந்தாலும் தனக்கு ஏற்பட்டதான் நினச்சி களத்தில் இறங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்புன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எல்லாமே சீர சிறப்பாக கொண்டு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மனைவி பிள்ளைகளோட மனம் மகிழ்ந்து பேசுகிறதும் நீங்கள் ஒரு நேரம் உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்கள் மனசை உங்கள் வாழ்க்கை துணியாக இருந்தாலுமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நிறைய ரகசியங்களை உள்ளடக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட பயணப்படுறப்ப உங்கள் சிந்தனை கூர்மையாக இருக்கும். பயணத்தின் போது நிறைய யோசனைங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய 5 முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு, சூரியன், அடுத்தபடியாக செவ்வாய், சந்திரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான கிரகங்களை அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரகங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்ப ஒரு கூர்மையான, ஒரு நுண்ணறிவு முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை தேடி வரும். எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ, தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தினவங்க, உங்கள் மேலே தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தினவங்க எல்லாமே இந்த நேரம் மன வருத்தப்பட போகிறாங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு உண்டான அனைத்து வாயில் கதவும் திறந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும், வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. வருமானம் பெருகும், கடன் சுமை குறையும். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு மதிப்பு மிக்க மனிதராக, புகழ்மிக்க மனிதராக மாற போகிறீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதே சமயம் உடல் நலத்துலேயும் அக்கறை எடுத்துக்கணுங்க. உங்கள் உடல் நலம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடியவங்க உடல் நலம், வீட்டில் வயசானவங்க இருந்தால் குறிப்பாக அவங்களுடைய உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி குல தெய்வ வழிபாட்டாக மறந்துடாதீங்க. இன்னுமே கூடுதலான நன்மை பெறணும்னா இந்த நேரம் குல தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. இது வரைக்குமே உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிச்சு வந்த ராகு பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரமாக இது வரக்கூடிய 4 காலங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தில் குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும். புகழ்மிக்க உங்களுடைய பட்டியலில் உங்கள் பேர் வரக்கூடிய நேரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க. மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் நலம் சீராகும். பாதையில் நின்ன பல விஷயம் மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, கொடுக்கல் வாங்கல் வளர்ச்சியாக இருக்குது. தொழில் விரிவாக்க செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தன வரவுக்கு எந்த குறையுமே இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்கள் குணம் அறிஞ்சு நடத்துக்குவாங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையோட தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு நீங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. வெற்றி செய்து உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் தன்னோட வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப ஒரு வசீகரிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற போகிறீங்க. கடன், வறுமை, கஷ்ட ஜீவனம், பூர்வீகத்தில் வாழ முடியாத இருந்த நிலைமை, உறவுக்காரங்க வகையில் மதிப்பு மறியாமல் இல்லாமல் இருந்தது, இது எல்லாமே நீங்க போகுது. மற்றவங்களை நீங்கள் இனி அண்டு பிழைக்க வேண்டியது இல்லை. உங்கள் சொந்த உழைப்பால் நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லலாம். திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே இனி நீங்கள் புகழ் ஏனியோட உச்சியில் நீங்கள் அடைய போகிறீங்க.
புதிய வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அசையா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தை உறவு வகையால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தை வழியில் இது வரைக்குமே ஏகப்பட்ட மனப்போராட்டம் சந்திச்சிருப்பீங்க, மனக்கசப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. இனி அப்படி இல்லை. தாய் வழி உறவு வகையில் தந்தை ரீதியான ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதிக முதலீடு செஞ்சு ஒரு புதுசாக தொழில் தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுலேயுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் குடும்பத்தில் சுப செலவு இருக்கிறதால கடன் கொஞ்சம் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். தொழிலுக்கு தேவையான கடனை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் சிறப்பாக நடக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இந்த நேரம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயமா திறமையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, சந்தர்ப்பம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானை தொடர்ந்து நீங்கள் இந்த நேரம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. செவ்வாய் பகவான் வழிபாடுங்கிறது நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எல்லாமே இழந்தீங்களோ, போராட்டங்களை சந்திச்சிங்களோ, அது எல்லாமே மறுபடியும் மீட்டு தரக்கூடிய வாய்ப்புங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. ஏன்னா பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டாவது முன்னுக்கு வந்துடுவீங்க. மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையும். பொது வாழ்க்கையில் கௌரவம் கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு புதன் இருக்கிறதால 8க்குரிய புதன் 8ஆம் இடத்துல மறைகிறதும் பெரும்பாலான சிரமங்கள் இல்லை. மறைமுகமாக உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். இந்த நேரம் உதவி ஆதரவுங்கிறது பல வகையிலும் கிடைக்கும். குருவோட பார்வை தன குடும்ப ராசியில் படுகிறதால குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. பொருளாதார பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இல்லை. கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம குருங்கிறதால எழில் சூரியன் ராசியை பார்க்கறதால அர்த்தாஷ்டம சனி ராகு அதோட செவ்வாயோட பார்வை இருக்கிறதால மனசும் சரி உடம்பும் சரி ஒன்று ஒத்து போகாது. மனசு நல்லா இருந்தால் உடல்நிலையில் ஒரு பாதிப்பு, உடம்பு சரியாக இருந்தால் மனதளவில் ஒரு குழப்பத்தை நீங்கள் இந்த நேரம் அறிவீங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால சம்மந்தமில்லாத விஷயம், பயனில்லாத தகவல், பயனில்லாத ஒரு பயணங்களை நீங்கள் இந்த நேரம் ஏற்படுத்த வேண்டாம். 6ல் சுக்கிரன் இருக்கிறதால மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம் கவலைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஒரு 10 நிமிடம் தியான நிலையில் இருந்துட்டு வர பாருங்கள். குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதியுடைய சாரமாக இயங்கக்கூடிய கந்தவேல் முருகனை வழிபாட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. கவலை தீர்க்கக்கூடிய மாமருந்துன்னு பார்த்தீங்கன்னா கந்தவேல் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது தான். வந்தவனையும் வருகின்றவனையும் கந்தன் என சொன்ன கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது நாளுமே நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் முடியும். மனசில் உற்சாகத்தோடு செயல்படணும். எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உதவி, தேவையான உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோட துணிச்சலோடு செயல்படுங்க. சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்கள் எண்ணப்படியே எல்லாமே நடக்கும். எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வச்சிருக்க பாருங்க. நல்ல சிந்தனைகளை வளர்க்க பாருங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு குரு பார்வையால் வீண் செலவு இல்லாமல் குறைஞ்சு வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பணம், வருமானம், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் சீராகும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம். குழந்தைகளோட நிலையை மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்துங்க. சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதால உடல்ல கொஞ்சம் சங்கடம் ஏற்படலாம். அலைச்சல் கொஞ்சம் இந்த நேரம் இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல் கொடுத்த பின்னாடி தான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நிம்மதி உண்டாகும். இந்த நேரத்தில் குடும்பத்து மேலே உங்களுக்கு பற்று உண்டாகுங்க. பெரும்பாலுமே ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு நடுவுலையும் குடும்ப வாழ்க்கைக்கு நடுவுலையும் தான் அல்லாடி இருப்பீங்க. இனி அப்படி இல்லை. குடும்பத்து மேலே பற்று பாசம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. வருமானம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இனி முன்னேற்ற பாதையில் நடப்போட போறீங்க. நினைச்சதை சாதிக்க போறீங்க. எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். லாபமாக மாறும். வரவு அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. மற்றபடி பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லதே நடக்குன்னு நம்புங்க. நல்லதே நடக்கட்டும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்.